திராவிட கட்சிகளே தலித் மக்களுக்கு வாயில் சுடுற வடையை மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நம்ம தளபதி விஜய் அவங்க எல்லாருக்கும் முக்கிய பொறுப்பு கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் திராவிட கட்சிகளை எதிர்த்து அப்படியே ஆவேசமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் சொன்ன மாதிரியே வந்துட்டு சினிமாவெல்லாம் குவிட் பண்ணிவிட்டு முழு நேர அரசியலில் ஈடுபட போகிற தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது கட்சி பேருன்னு சொல்லி ஒரு 3 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார். அதில் நிறைய விஷயம் போட்டிருந்தார். ஒரு சைடு வந்து சாதி மதம் அப்படிங்கிற அரசியலும், இன்னொரு சைடு வந்து ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அரசியல் நடக்குது. இதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு நல்ல அரசியலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இன்னும் சொல்லப்படாத விஷயத்த சவுக்கு சங்கர் அவர் வந்துட்டு ஒரு அருமையான இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் வந்துட்டு தலைமை நிலை செயலாளராக ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு தலித் அவரை தான் வந்து நியமிச்சிருக்கிறாராமா. இணை கொள்கை பரப்பு செயலாளராக தஹீரா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண். அதாவது இதில் தெரியுது ஜாதி மதம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக. அது மட்டும் இல்லாமல் பொருளாளராக வெங்கட்ராமன் அவர் வந்துட்டு நீண்ட காலமாக விஜய்க்கு பழக்கமுள்ள என்ன சொல்கிறது, விஜயோடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு நம்பிக்கையுள்ள இவ்வளோ நாள் கூட பழகினவங்களை வந்து போட்டிருக்காரு போல். அது மட்டும் இல்லாமல் அவர் படித்த வழக்கறிஞரும் கூட. ஸோ இதில் நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு அவர் சொல்லியிருக்காருன்னா, திமுகவில் வந்துட்டு தலித் விரோதி தான் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த தலைமை நிலை செயலாளராக. பட் இங்கே ஒரு தலித்தே வந்து தலைமை நிலை செயலாளராக விஜய் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், ஒரு நல்ல சைனாக பார்க்குறேன்னு சொல்லியிருந்தார். இன்னொன்று ஃபன்னியாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, புசி ஆனந்த் அவர் வந்து ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருப்பார், ஒரு பொதுச் செயலாளராக இல்லைனா வந்துட்டு விஜய்க்கு ஈக்குவலான ஒரு இதில் தான் இருப்பார். ஏன்னா அவர் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தை எந்த அளவுக்கு நடத்திட்டு இருந்தார். ஒரு சைடு விஜய் நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட இந்த சைடு ஃபேன்ஸ் எல்லாம் வச்சு ரசிகர் மன்றத்தெல்லாம் வச்சு அப்படியே விஜய் மக்கள் இயக்கணும் நல்லது பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் இல்லைனா முடிஞ்சிருக்காரு. ஒரு அனுபவமுள்ள ஒருத்தர் அவர் இல்லை அப்படின்னா விஜய் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஏய் அண்ணா தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து விஜய் பிச்சுட்டு போயிட்டு கையில் ஏதோ விஜய் அண்ணா இங்கே இருக்கார் பாரு, என் கையில் இவ்வளோதாங்க கிடைச்சாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியாக அந்த இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சவுக்கு சங்கர் அண்ணன் சொன்னது எந்த அளவுக்கு வந்துட்டு உண்மை இல்லை வந்துட்டு தளபதி விஜய் வந்து கிளியர் மைண்ட் செட்டோடு வர்றாரா, திராவிட கட்சிகள் சாதி மதம் அப்புறம் இந்த ஊழல் இதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு அரசியல் அமையணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ் மற்ற சினிமா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம குப்பத்தொட்டி எஃப்எம்மை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.